கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய மாசற்ற அன்பு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை கூட அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தின புத்தகத்திலிருந்து படிக்கும்படியாக நமக்கு இன்னொரு வாய்ப்பை, ஜீவனை, சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்றென்றும் அவருடைய அரசாட்சி, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எப்பொழுதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால் ஆச்சரியமான மிருகம். ஆச்சரியமான மிருகம். யோபுவின் புத்தகத்திலே ஆண்டவர் 38வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் கேள்விகளை கேட்கிறார். ஆங்கிலத்திலே அதற்கு என்ன சொல்வார்கள் என்றால் ராபிட் ஃபயர் கொஸ்டின். டக்கு டக்கு டக்குன்னு அந்த சொல்றவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொல்லிட்டே இருக்கணும், இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ராபிட் ஃபயர் கொஸ்டின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி இந்த 38லிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் 38, 39, 40, 41 4 அதிகாரத்துல 70 கேள்விகளை கேட்கிறார். இந்த 70 சில ஆராய்ச்சியாளர்கள் 77 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நேரடியாக 70 கேள்விகள் இருக்கிறது. 38வது அதிகாரத்தில் 35 கேள்விகள் இருக்கிறது. 39வது அதிகாரத்தில் 25 கேள்விகள் இருக்கிறது. 40, 41வது அதிகாரத்தில் 15 கேள்விகள் இருக்கிறது. ஆக 70 கேள்விகள் நேரடியாக ஆண்டவர் யோபுவினிடத்திலே கேட்கிறார். இந்த 70 கேள்வியை நாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் 70 கேள்விகளுக்கு ஒன்று கூட யோபு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த 70 கேள்விகளின் முடிவான கேள்வி இந்த 40வது அதிகாரம் 15வது வசனத்திலும் 41வது அதிகாரத்தில் இந்த கேள்வியில் இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டவுடனே யோபுவினுடைய வாய் அடைக்கப்படுகிறது, அவருடைய அறிவு கண் திறக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால் 2 மிருகத்தை குறித்து அவர் கேட்கிறார். 40வது அதிகாரம் 15வது வசனத்திலே பிகமோத் என்ற ஒரு மிருகத்தை குறித்து கேட்கிறார். பிறகு 40வது அதிகாரம் வந்தவுடனே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த 40வது அதிகாரம் முழுவதுமே அந்த மிருகத்தை குறித்து தான் இருக்கிறது. என்னன்னா லிவியதான் என்ற மிருகத்தை குறித்து, இந்த மிருகத்தை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த மிருகத்தை குறித்து ஆண்டவர் விளக்கி அதை குறித்தான கேள்வியை கேட்கும் பொழுது 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அது தும்முகையில் ஒளி புறப்படும். அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஆச்சரியமான மிருகமாக இருந்தது. நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இப்பொழுது அந்த மிருகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த லிவியதான் தும்மினால் ஒளி எழும்புமாம். மாத்திரமல்ல, நீங்கள் 34வது வசனத்திற்கு வரும்பொழுது அந்த அதிகாரம் முடியும் பொழுது சொல்றாரு, அகங்காரருக்கு எல்லாம் ராஜாவாய் இருக்கிறது. அகங்காரர்களுக்கு எல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்று அந்த அதிகாரம் முடிந்த உடனே யோபு பிரதியுத்தரமாக அப்படின்னு 42வது அதிகாரம் ஆரம்பமாகும். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே, உம்மை குறித்து நான் கேட்டிருக்கிறேன், இப்பொழுது கண்ணாராக பார்க்கிறேன். நீ படைத்தவைகளெல்லாம், நீர் செய்கிறவையெல்லாம், நீ சொல்லுகிறவைகளெல்லாம் மாறாதவைகள் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த வாக்குமூலம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது ஆச்சரியமாக அவருக்கு தென்பட்ட இந்த 2 மிருகத்தினுடைய கேள்விகள். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே இன்னொரு மிருகம் இருக்கிறது. பெகமோத் மிருகமாவது ஒரு பக்கத்திலே நாம் வைத்துக் கொள்ளலாம், அல்லது லிவியதான் மிருகத்தையாவது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த 2 மிருகமும் பிரம்மாண்டமான மிருகம். ஆண்டவரே இந்த 2 மிருகத்தை உதாரணமாக வைத்து யோபுவினிடத்திலே கேள்வி கேட்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான மிருகம். ஆனால் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த மிருகம் இந்த பெகமோத், லிவியதான், இந்த மிருகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான மிருகம். 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. இது வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப பாருங்களேன், பூமியில் உள்ள யாவரும், அது ஒரு கோடு போட்டுங்க, பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்றி
ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி, லிவியதான் இந்த மிருகத்தினுடைய நிழல்ல கூட வர முடியாது, லிவியதான் பெகமோத் இந்த பக்கமே வர முடியாது. அந்த அளவுக்கு பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. இது 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே கடலிலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகத்தை குறித்து பேசுகிறது. அதே மிருகத்தை குறித்து 17வது அதிகாரத்திலும் யோவான் பேசுகிறார். அந்த 17வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரு எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா, வணங்கினார்கள், அப்புறம் வணங்குவார்கள். இதே 13வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி வெளிப்படுத்தின புத்தகத்தில் அவர் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆச்சரியத்தோடே பின்பற்றினார்கள் அப்படின்னு இருக்கும். பிறகு 17வது அதிகாரம் வந்த உடனே ஆச்சரியப்படுவார்கள் அப்படின்னு வரும். அப்போ இந்த மிருகத்தை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டம், ஒரு மகிமை, ஒரு ஆச்சரியம், பிரமிப்பு தன்னாலே பூமியின் குடிகளுக்கு வருகிறது. நான் என்ன ஒரு பெரிய காரியத்தை, உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, அட்வந்து விசுவாசிகளில் சிலர் கூட இந்த மிருகம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறதோ அங்கெங்கெல்லாம் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாம் போய், ஒரு அரேபிய நாட்டுக்கு போனார்னா, ஓ அரேபிய நாட்டுக்கு போகிறார், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்து விட்டது, சண்டே லா ஹாஸ் கம் அப்படின்வாங்க. அவர் அமெரிக்கா போயிட்டாருன்னா, அமெரிக்கா போயிட்டாரு, சண்டே லா ஹாஸ் கம். ஏதாவது ஒரு போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த போப்பு இவர் இங்கிருந்து வந்தவர், அதனால சண்டே லா ஹாஸ் கம். இதுதான் 13வது அதிகாரம் சொல்லுகிறது. என்னன்னா, ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. அவசியம் கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், விசுவாசத்தை தோக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான், அவரை பின்பற்றி அவரை ஆசரித்து அவருடைய மகிமையை நான் ஆச்சரியத்தோட பார்த்து அவரை நான் துதித்து புகழ்ந்து பாடி அவருக்குள் அவருடைய கரத்தை பிடித்து போகிறவனாக இருக்கிறேன். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுல தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, 17வது அதிகாரம் 8வது வசனத்துல இந்த மிருகத்தை ஆச்சரியத்தோட பார்ப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். அப்போ ஆச்சரியப்படுவதற்கு என்ன காரியம் அங்கு நடந்தது? 13வது அதிகாரத்தில் என்ன காரியங்கள் நடந்தது? 17வது அதிகாரத்தில் எப்படி ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்? இந்த ஆச்சரியப்படுவார்கள் என்கிற தீர்க்க தரிசன முடிவு ஏதோ 1வது நூற்றாண்டில் அல்ல, 5வது நூற்றாண்டில் அல்ல, நம்முடைய காலத்தில், நம்முடைய தகப்பனார்களின் காலத்தில் நடந்தது. அதை குறித்து நான் 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எப்படி இந்த மிருகத்தை ஆச்சரியத்தோட பின்பற்றினார்கள், எப்படி இந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். முதல்ல என்ன ஆச்சரியப்பட்டார்கள் என்றால், 1வது நூற்றாண்டுக்கு முன்பதாக வரைக்கும் ஆண்டவர் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், ஆண்டவர் தான் எனக்கு கருணை காட்ட முடியும், ஆண்டவர் தான் எனக்கு இரக்கமாய் இருக்க முடியும், ஆண்டவர் தான் என் கரத்தையும் என் தலையின் மேல் தன்னுடைய நீதியின் வலது கரத்தையும் தொட்டு என்னை சுகப்படுத்த முடியும், எனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த அதே கிறிஸ்துவை பின்பற்றி போனவர்கள் 1வது நூற்றாண்டிற்கு பிற்பாடு இவரை பார்த்தவுடனே, இந்த மிருகத்தை பார்த்தவுடனே, இந்த மிருகம் பாவத்தை மன்னிக்கும், இந்த மிருகம் என்னுடைய தோஷத்தை போக்கும், இந்த மிருகம் என் சாபத்தை எடுத்து போடும் என்று நம்பி ஆச்சரியத்தோட பின்பற்றினார்கள். அதுக்கு நான் போட்டிருக்கிற முதல் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பூமியின் மன்னிக்கிறவர், பூமியில் மன்னிக்கிறவர். இதை நான் நீங்க கொஞ்சம் ஆங்கிலத்தில் இப்போ பாக்குறீங்க, அதை நான் தமிழ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இது முதல்ல எப்படி ஆரம்பிச்சு வந்தது, எப்படி ஜனங்களுக்கு எல்லாருடைய இதயத்திற்கும் இவர் வந்து, அல்லது போப் வந்து, அல்லது பிஷப் வந்து, அல்லது பிரீஸ்ட் வந்து பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவர்
என்பதை எப்படி உள்ளத்துல அவங்க என்ன நிறைய எழுதினாங்க. விசுவாசிகளுக்கு எல்லாம் புஸ்தகம் எழுதினாங்க, கடிதம் எழுதினாங்க, எல்லாத்தையும் எழுதி பிரசங்கிச்சாங்க. நீங்க பாவத்தை போக்குவதற்கு இந்த திருச்சபையில் இருந்தால் ரட்சிப்படைவதற்கு நீங்கள் போப்புட்ட போகணும், இல்லைன்னா பிஷப்ட போகணும், இல்லைன்னா பிரீஸ்ட போகணும். அவர்கிட்ட நீங்க பாவத்தை அறிக்கை செய்யணும். அவர் மன்னிப்பை தரலாம். அவர் உங்களுக்கு மன்னிப்பை தருவார். அவர் உங்களுடைய சாபத்தை போக்குவார். அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றுவார் என்று நம்ப வைத்து அது நிமித்தமாக ஆச்சரியத்தோட பின்பற்றினார்கள். நான் உங்களுக்கு அதனுடைய படிப்படி சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். செயின்ட் இரேனியஸ் அப்படின்றவரு 180வது வருஷம், இப்ப 2025 இருக்குல்ல, அப்போ 2வது நூற்றாண்டுல 180வது வருஷத்துல எழுதினாரு. என்ன எழுதினாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பாவி மீண்டும் திருச்சபையிலே அங்கம் வகிப்பதற்கு பிரீஸ்ட் மூலமாகத்தான் போக வேண்டும், ஆசாரியர் மூலமாகத்தான் போக வேண்டும், அல்லது ஃபாதர்னு சொல்றாங்கல்ல கத்தோலிக்க திருச்சபையில, அவர் மூலமாகத்தான் ஒரு பாவி மீண்டும் தேவனுடைய சரீரமாகிய, தேவனுடைய ஆலயமாகிய அந்த திருச்சபைக்குள் வர வேண்டும். அந்த திருச்சபை குடும்பத்திற்குள், திருச்சபையினுடைய அங்கத்திற்குள் அங்கமாக மாற வேண்டும். அவர் எழுதினது. அப்போ எல்லா விசுவாசிகளும் என்ன நம்பினாங்க, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் சபையில போய் முழங்கால் போட்டு பாவ அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பிரீஸ்ட்ல போய் முழங்கால் போட்டு அவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கை செய்யணும். அவர் ஒரு சிலுவையை போட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போகலான்னு சொன்ன பிறகுதான் கோயிலுக்குள்ள போக முடியும். அவர் மன்னிப்பு கொடுத்தா தான் ஆலயத்துல போய் உட்கார்ந்து பிரசங்க கேட்க முடியும். அவரு சாபத்தையும் தீமையை நம்மளிடத்துல இருந்து போக்குனா தான் ஆலயத்துல போய் உட்கார்ந்து வேதம் வாசிக்கப்படும் பொழுது அதை கேட்க முடியும். இது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா 180வது வருஷம். அடுத்தது டெர்டலியன் அப்படின்றவரு 200வது வருஷத்துல அவரு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னொருத்தர்கிட்ட தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா அவரு உங்களுக்கு சரி பரவாயில்லப்பா இதில் என்ன தெரியாம செஞ்சுட்ட பரவாயில்லப்போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல உன்னுடைய ஆசாரியர்கிட்ட போகணும், உன்னுடைய பிரீஸ்ட் கிட்ட போகணும், உன்னுடைய பிஷப்பு கிட்ட போகணும், அல்லது போப்பு கிட்ட போய் அவரு முதலாவது உன் பாவத்தை மன்னித்த பிற்பாடுதான் நீ மற்றவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க முடியும். எவ்வளவு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்தது பாருங்களேன், செயின்ட் சைபீரியன் ஆஃப் கார்த்தேஜ் அவர் 250வது வருஷத்துல என்ன எழுதினாரு, ஒரு பிரீஸ்ட் அல்லது போப் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய இடத்தில் இருக்கிறார், இயேசுனுடைய இடத்தில் இருக்கிறார், அவர்தான் இயேசுவுக்கும் பாவியையும் ஒன்று சேர்ப்பவர். எப்படி இருக்கு பாருங்க. அவர் தான் யாரு, பிரீஸ்ட் இல்லைன்னா பிஷப்பு இல்லைன்னா போப்பு தான் பாவியாகிய ஒருவனை இயேசுவினிடத்தில் மீண்டும் கொண்டு போய் விடுபவன், மீண்டும் சேர்ப்பவன், ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்குகிறவன். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, சரி இவங்களெல்லாம் விடுங்க நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போப் இன்னசென்ட் 3 நீங்க படத்துல பார்க்கலாம். போப் இன்னசென்ட் 3 அவர் என்ன செஞ்சாருன்னா 1215வது வருஷம், இது அவங்களுடைய புஸ்தகத்துல இருக்குது, கேனன் 21 அப்படின்றது. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், எவ்ரி கிறிஸ்டியன் shall confess all his sins at least once a year to his own priest. வருஷத்திற்கு ஒரு முறை. நீங்க இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல மோசே இருந்த பொழுது, ஆரோன் இருந்த பொழுது வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ 1215வது வருஷத்திலே போப் இன்னசென்ட் 3 என்ன செஞ்சாருன்னா, வருஷத்திற்கு ஒரு முறை எல்லா பாவிகளும், எல்லா கிறிஸ்தவர்களும் போய் உங்களுடைய பிஷப்பினிடத்திலே, உங்களுடைய பிரீஸ்டிலே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, மார்க் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி. அப்போ பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட இன்றைக்கும், நான் ஏன் இதை போல அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காலத்தில் பாவ அறிக்கை செய்தவன். நான் கத்தோலிக்க இதுல பிறந்து, கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து, நகமும் சதையாய் கத்தோலிக்க திருச்சபையோடு இருந்து 12வது வயதில், அதுவும் ஆண்டவருடைய கிருபையினாலே என்னுடைய பெற்றோர்கள் அட்வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என்னை குடிகாடு என்கிற விடுதிக்கு அனுப்பினதினால்
நான் அட்வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 12வது வயதில ஞானஸ்நானம் பெற்றேன். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஃபாதர் தான், எங்க பிரிஸ்ட் தான். அவர்கிட்ட தான் காலையில, எங்க வீட்டு பக்கத்திலேயே கேத்தலிக் சர்ச் இருக்கு, வந்து அங்க பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று தான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அங்க மாதா சிலை இருக்கும், அதுக்கு பக்கத்துல இயேசு சிலை இருக்கும். எங்க பாட்டியோட நாங்க போயிட்டு முழங்கால் போட்டு அதை முத்தம் செஞ்சு அவர் வந்து நெத்தியில சிலுவையை போடுவாரு. அப்புறம் தான் நாங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவோம் வருவோம். இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க படத்துல பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா கிங் சார்ல்ஸ், இங்கிலாந்துல பிரிட்டன்ல கிங் சார்ல்ஸ் அவர் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சில் அவர் தான் தலைவர். கத்தோலிக்க திருச்சபைக்கு போப் எப்படி தலைவரோ, ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு மோனார்க், அந்த ராஜா தான் தலைவர். ஹென்றி 8 ஆரம்பிச்ச சர்ச்சு இன்னமும் அப்படியே போயிட்டு இருக்கு. அவரும் அவருடைய மனைவி கெமலா, இவங்க 2 பேரும் போப்ப போய் சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியம், என்ன இவங்க போய் இத்தனை வருஷம் கழிச்சு போய் சந்திச்சிருக்கிறாங்களே, இவ்வளோ வருஷம் கழிச்சு போய் சந்திச்சிருக்கிறாங்களே. அவங்க 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு முதலாவது 2 பேரும் ஒன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆச்சரியம். எனக்கு ஆச்சரியம் என்னன்றது வேற என்ன அப்படின்னு சொன்னா, போப்ப பார்க்க போகிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், ராஜாவாக இருந்தாலும் சரிதான், ராணியாக இருந்தாலும் சரிதான், பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரிதான், அவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது கருப்பு ட்ரெஸ் தான் போடணும். ஆனா அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் பாவிகள், பரிசுத்தவானாகிய என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடு. நீங்க இந்த படத்துல பார்க்கும் பொழுது கெமலா ராணி, இங்கிலாந்து நாட்டினுடைய ராணி, கருப்பு, எல்லாமே கருப்பு போட்டிருப்பாங்க. ராஜா வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை, இருந்தாலும் போக முடியாது. அதனால அட்லீஸ்ட் ஒரு டையாவது நீங்க கருப்பு போட்டுக்கணும்னு சொன்ன அவரால் சம்மதிக்க முடியல. இருந்தாலும் வேற வழி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மிருகத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது தான் பாவி என்று உணர வேண்டும். நீங்க பைபிள்ல வாசிக்கும் பொழுது ஏசாயா அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த பரிசுத்த தூதர்கள் துதித்த அந்த அற்புதமான காட்சியை பார்க்கும் பொழுது, ஐயோ பாவியான மனுஷன் நான், பாவ உதடுள்ள மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் அறியாமல், அது தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், அவருக்கு முன்பதாக நிற்கிற ராஜாவாக, ராணியாக, பிரதம மந்திரியாக, ஜனாதிபதியாக யாராக இருந்தாலும் கருப்பு ஆடையை அணிந்துதான் அவர் முன்பதாக நிற்க முடியும். அவர் வெள்ளாடையை தரித்துத்தான் இருப்பார். இதனுடைய கோட்பாடு தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பாவி, பரிசுத்தவானாகிய என்னிடத்திற்கு நீ வந்திருக்கிறாய். இது மாத்திரம் இல்ல, நீங்க அடுத்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒபாமா அவருடைய மனைவி மிஷேல், இவர் பிரசிடென்டா இருந்தப்போ போப்ப பார்க்க வராங்க. நீங்க ஆடையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, கருப்பாடையை தான் அணிந்திருப்பார். இது கட்டளை, ஆங்கிலத்துல புரோட்டோகால் அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இப்ப இருக்கிறவரு, அவருடைய மனைவி மெலினியா, இவங்க 2 பேரும் வரும்பொழுது கருப்பாடையை தான் அணியணும். யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், கருப்பாடையை அணிந்திருக்க வேண்டும். பிறகு அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஜார்ஜ் புஷ், அவருடைய மனைவி லாரா, கருப்பு ஆடை. இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை, மனசு கஷ்டத்தை கொடுத்தது குயின் எலிசபெத். அவங்க ஆடை வந்து அவ்வளவு அழகாக இருக்கும், நல்ல நிறமாக இருக்கும், அழகாக உடுத்துவார். அந்த எலிசபெத் ராணி கூட இப்ப மரித்து விட்டார்கள். அவர்கள் உட்பட அவருடைய கணவர் பிலிப், டியூக் ஆஃப் எடின்பரோ அப்படின்னு அவருக்கு பேர். இவங்க 2 பேரும் போப்ப பார்க்கும் பொழுது ஒரு தரம், ஒரு நாள் அவர்கள் கருப்பு ஆடையை அணிந்திருந்தார்கள் என்றால் அது போப்ப பார்க்கும் பொழுதுதான். யாராக இருந்தாலும், இது பூமியில் குடியிருக்கிற யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்றி. ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் 2வது காரியத்திற்கு நான் போகிறேன். இவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா, பிரான்கோய்ஸ் ஜான் லெஃபெபர் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல ஒருத்தர். அவர் வந்து சிறு வயதிலிருந்தே நன்றாக படித்தவர், கத்தோலிக்க திருச்சபையிலே ஊறினவர். இப்பொழுது அவருக்கு 19 வயது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 1766 இந்த சம்பவம் நடந்தது. அப்பொழுது அவருக்கு 19 வயது. இவர் போய் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பிரீஸ்ட் கிட்ட பாவ மன்னிப்பு, ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் மன்னிச்சிங்க, அவரு மன்னிப்பு உனக்கு கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த நாள் ஒரு கோயிலுக்கு போறாரு. போனா இவர் பாவ அறிக்கை செய்தது அந்த அங்கத்தினர்களுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு.
அந்த பிரிஸ்ட் யார்ட்டையோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவரு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல, இவங்க போனோடனே அந்த வாலிபர்கள் அந்த இவங்கெல்லாம் இவருடைய வயசுக்காரங்க, அதுக்கு முன்ன மூத்தவங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், நீ இப்படி தப்பு செஞ்சிட்டியாமே, நீ இப்படி போல தப்பு செஞ்சிட்டியாமே, நீ இப்படி தப்பு செஞ்சிட்டியாமே அப்படின்னு இவருக்கு நம்புறதா என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. மிகவும் திகில் அடைந்து போனார், கலக்கம் அடைந்தார். இப்ப சொன்னாரு, இது அயோக்கியத்தனம், நம்பிக்கை துரோகம், இவர் எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக எப்படி ஒரு பிரிஸ்ட் நான் பாவ அறிக்கை செய்த பொழுது எல்லாரிடத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேச, மேலிடத்திலிருந்து தகவல் வந்தது, இவனை துன்புறுத்தி கொலை செய்து விடுங்கள். அப்ப நீங்க பாப்பீங்க, ஆணி பதிந்த நாற்காலி, அதில் வைத்து அவரை அமுக்குவார்கள். அமுக்கினால் ரத்தம் பீரிட்டு வரும். துன்புறுத்துவதற்கென்றே, மன்னிப்பு கேட்க வைப்பதற்கென்றே இந்த நாற்காலிகள் செய்யப்பட்டு சபைகளில் அந்த காலத்திலே இருந்தது. நசுக்கப்பட்டார். சரி, நீ மன்னிப்பு கேளு. அவர் மன்னிப்பு கேட்கல. நான் சொன்னது சரிதான், இதெல்லாம் அயோக்கியத்தனம், இதெல்லாம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்பிக்கை துரோகம் என்று அவர் சொன்னார். இறுதியிலே 1766 வருஷம் கோபமடைந்த அந்த கத்தோலிக்க பேராயர்கள், ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? இவரை கொண்டு போய் தலையை வெட்டினார்கள். கோபம் தீரவில்லை. பிறகு சடலத்தை, தலையை கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கினார்கள். பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்றி அப்படின்னு சொன்னா, முதல் ஆச்சரியம் என்னன்னா, பூமியில் மன்னிக்கிறவர் நான். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, உலக நீதிமன்றம், நம்ம இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வரப்போகுது. உலகத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு பணம். டாலர்னா டாலர், ரூபாய்னா ரூபாய், பவுண்ட்ஸ்னா பவுண்ட்ஸ், டினார்னா டினார். உலகத்துக்கெல்லாம் ஒரு பணம், உலகத்துக்கெல்லாம் ஒரு அரசாங்கம், நியூ வேர்ல்டு ஆர்டர். இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, உலக நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்தியாவில் இருக்குது. ஹைகோர்ட் இருக்கு, உயர் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது டெல்லியில. அதே போல பல எல்லா நாடுகளிலும் உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறது, உச்ச நீதிமன்றங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் உலகத்திற்கென்றே ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. சில வேளைகளிலே அது பத்திரிகைகள் அந்த அந்த பிரச்சனைகள் வருவதில்லை. மிகவும் ரகசியமாக அங்கு முடிவெடுக்கப்பட்டு அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. சரி, இது எப்பொழுது வந்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது உலக போருக்கு பின்பதாக பலர் மரித்து போனார்கள், பலர் அங்கலாய்த்து போனார்கள், பல நாடுகள் திக்கு முக்காடி போனார்கள். அப்பொழுது 1920 வருஷம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், உலக நீதிமன்றம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பரிசீலனை செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை இங்கே கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்திலே தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த ராஜபக்ஷே, இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இங்கதான் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில். அப்போ இந்த உலக நீதிமன்றம் நெதர்லாந்துல இருக்குது. நெதர்லாந்துல, ஐரோப்பா நாட்டுல நெதர்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது. அங்கதான் இந்த உலக நீதிமன்றம் இருக்கிறது. ஒரு ஜட்ஜ் அல்ல, 2 ஜட்ஜ் அல்ல. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏறக்குறைய 10 ஜட்ஜ் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கேஸை அவ்வளவு பேரும் பேசி இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவாங்க. இது எப்படி ஆரம்பமானது? யார் பரிசீலனை செய்தது? யார் இதை 1922 வருஷத்தில் இது ஒரு அழகிய நீதிமன்றமாக கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா, வேற யாரும் இல்ல, போப் பெனடிக்ட் 15வது பெனடிக்ட் போப். அவர் தான் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, உலகம் சமாதானம் அடைய வேண்டுமானால், உலகம் ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால், உலகம் அநீதியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இந்த நீதிமன்றம் அவசியம். உலகத்திற்கே ஒரு நீதிமன்றம் தேவை. அந்தந்த நாடுகளிலே நீதிமன்றங்கள் இருந்தாலும் உலகத்திற்கென்று ஒரு நீதிமன்றம் தேவை என்று சிபாரிசு செய்தவர், பரிசீலனை செய்தவர், அதை அமைக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் இன்ஃபுளுன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த இன்ஃபுளுன்ஸ் செஞ்சது யாரு அப்படின்னு சொன்னா 15வது போப் பெனடிக்ட். அப்ப அவருடைய வார்த்தையின் பேரில் 1922 வருஷம் முதல்ல இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா, பப்ளிக் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ், பெர்மனன்ட். அப்புறம் அதை மாத்தி
இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு வச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போப் பயஸ் 12ஆம் போப் பயஸ் அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, இந்த நீதிமன்றம் எப்படி நடக்கணும், யார் இருக்கணும், இது எப்படிப்பட்ட வழக்குகள் வரணும், இவைகளெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு செய்தது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்ல, ஒரு ஜனாதிபதி அல்ல, ஒரு ராஜா அல்ல, ராணி அல்ல, போப் பயஸ் 12 அவர் தான் இதை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தார். அவர் தான் எல்லாம் செஞ்சது. இந்த ரெண்டு பேருடைய சிபாரிசு கட்டமைப்பின் அடிப்படையில் தான் பிறகு பிரதிபலித்தது தான் உலக ஐக்கிய நாடு, யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்றமே, அது 1945 வருடம் ஆரம்பமானது. புரியுதுங்களா? இன்னொன்று கவனிச்சுக்கோங்க, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், உலக நீதிமன்றம், இந்த யுஎன்ஓ, ஐக்கிய நாட்டு சபை, இது ரெண்டும் தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்றமே, அது உருவாவதற்கான முதுகு எலும்புகள். எத்தனை ஜனாதிபதி அமெரிக்காவோ இல்ல இதை சேர்ந்தாலும் இந்த ரெண்டு தான் அதற்கு பெரிய ஆரம்ப புள்ளியாக இருக்கும். இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு, இல்லைன்னா இதற்கான பரிசீலனை செய்தது யாரு, இதை கட்டமைத்தது யாரு அப்படின்னு சொன்னா 2 போப்புமார்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், வாசிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். தானியேல் 11வது அதிகாரம் 36, 37வது வசனத்தை பாருங்கள். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக, இப்ப நீங்க அடுத்த வார்த்தையை தான் பார்க்கணும், இதுதான் வெளிப்படுத்தல் 13:3, வெளிப்படுத்தல் 17:8 வரும். நீங்க பாத்தீங்கன்னா, தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். இந்த ஆச்சரியமான காரியங்களை பேசினாதான் தான் பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்றினார்கள். என்னை பொறுத்தவரையிலே இவர் எங்கே போனாலும் எனக்கு கவலை கிடையாது, இவர் யாரோட கை குலுக்கினாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை, இயேசு என்னோடு இருக்கிறாரா, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறானா, நான் அவரை பார்ப்பதற்கு முன்பதாக என்னை பார்க்க விரும்புகிறேன், என் அருமையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறேன். மற்றவர்கள் எல்லாம் எப்படி சம்பவித்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கும் உங்களை காப்பாற்றுவதற்கும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரு மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. இப்ப முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தை மன்னிக்கிறதற்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா என்று பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்றினார்கள், இன்றும் ஆச்சரியத்தோட பின்பற்றுகிறார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, உலக நீதிமன்றத்தை கொண்டு வந்து உலகமே ஒரு கொடையின் கீழ், ஒரு சட்டத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று முதலாவது சிபாரிசு செய்து கட்டமைத்தது யார் அப்படின்னு சொன்னா இவர் தான். சரி, கடைசியாக பார்த்து முடிப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 13வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அதன் தலையிலில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். எப்போ? 1798வது வருஷத்திலே. புரியுதுங்களா? 1798வது வருஷத்திலே அந்த மிருகம் காயப்படுத்தப்பட்டது. நெப்போலியன் மன்னரால், பெர்தேயரனுடைய கமாண்டர், அந்த தளபதியால் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. 1799 அந்த போப் மரித்து போனார். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தலையில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். சரி, இது நடந்தது எப்போ? 1798, அப்புறம் 99. அடுத்தது, ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. சிலர் சொஸ்தமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, சிலர் சொஸ்தமாக்க தொடங்கினது என்று சொல்லுகிறார்கள். எப்ப தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு கிடையாது, 1929வது வருஷம் தான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார்களில் சிலர் அப்ப பிறந்திருக்கலாம், தாத்தாக்கள் வாழ்ந்திருக்கலாம், ரொம்ப காலத்துல கிடையாது. இந்த தரிசனம் நிறைவேறப்படுகிற அந்த காலகட்டம் என்னன்னா இப்போ சில வருடங்களுக்கு முன்பதாகத்தான். அப்போ
இந்த மிருகத்தினுடைய காயம் சொஸ்தமாக்கப்பட்டது அல்லது சொஸ்தமாக தொடங்கினது என்பதை பார்த்த பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியப்பட்டார். என்னடா இது இவ்வளவு பிரமிப்பாக, மீண்டும் புதிய பொலிவோடு, மீண்டும் கம்பீரத்தோடு, மீண்டும் பழைய அதிகாரத்தோடு, மீண்டும் கௌரவத்தோடு இது உயிர் பெற்று வருகிறதே என்று பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். அப்ப நான் இந்த மூணாவதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறேன் சொன்னா, வேட்டிக்கன் கிடைத்த வரலாறு. வேட்டிக்கன் கிடைத்த வரலாறு. அப்ப இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, 1929 வருஷம் நீங்க படத்துல பார்ப்பீங்க, பெனிட்டோ முசோலினி என்கிற இத்தாலிய சர்வாதிகாரி அல்லது பிரதம மந்திரின்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த போப்புக்கு அடிபணிந்து அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் பரிகாரி, இயேசுவுக்கு பதிலாளி என்று சொல்லி அவரை மீண்டும் சிங்காசனத்திலே வைத்தான். அப்போ ஒரு சமாதான அறிக்கை எழுதப்பட்டது. அதுக்கு பேரு லாட்ரன் ட்ரீட்டி என்று சொல்லுகிறார். அப்போ போப்பு கூட வரல. அப்ப இருந்த போப்பு யாருன்னு சொன்னா போப் பயஸ் 9. அவரு கூட வரல. ஏன்னா அவ்வளவு கௌரவம் அவருக்கு, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஆச்சரியம் அவரை பார்த்து. யார் வந்தாங்கன்னா ஒரு கார்டினல் பிஷப் காஸ்பரி, அவர் தான் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு முசோலினி கையெழுத்து போட்டு அந்த வேட்டிக்கன் சிட்டி கொடுக்கப்பட்டது. அதுல என்னென்ன கையெழுத்து போட்டாங்க, எதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, எப்படி ஆச்சரியம். இந்த வேட்டிக்கன் என்பது போப்பு மதத்திற்கும் அந்த பட்டணத்திற்கு அல்லது நாட்டிற்கும் அவர்தான் அதிகாரி, அவர்தான் ராஜா, அவர்தான் சபைக்கும் ராஜா. இது கையெழுத்து போட்டு, ஐயா இந்தாங்க வேட்டிக்கன் நாட்டுக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் மதத்துக்கும் தலைவர், தயவுசெய்து எங்களுக்கு கிருபையை தாருங்க, மன்னிப்பை தாருங்க அப்படின்னு முசோலினி சொன்ன பிற்பாடு, கையெழுத்து போட்ட பிற்பாடு உடனே 25 நாடுகளுடைய டிப்ளமேட்ஸ் உறவு அந்த இடத்திற்கு வந்தது. அதாவது எம்பசின்னு சொல்றோம், அது எம்பசின்னு சொல்ல மாட்டேன்றாங்க, ஆனா டிப்ளமேட்ஸ் உறவு. பிறகு 1940 50 நாடுகள் உறவு வைத்துக் கொண்டார். அப்புறம் 1960 அமெரிக்கா இதை என்ன செஞ்ச, அங்கீகரித்து, நாடாக அங்கீகரித்து இந்த மதத்தையும் இந்த நாட்டினுடைய தலைமையையும் அது ஏற்றுக்கொண்டது. பிறகு இப்போ 2020 5 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கெடுத்த புள்ளி விவரத்தில் ஏறக்குறைய 180 நாடுகள், எம்பசின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது போன்ற ஒரு உறவு இந்த நாட்டோடு வைத்திருக்கிறது. இந்தியாவில் எவ்வளவு தெரியுமா? வெறும் 147 தான். ஆனால் வேட்டிக்கன் சிட்டியில் எவ்வளவு தெரியுமா? 180. அந்த அளவுக்கு நாடுகள் இந்த வேட்டிக்கனோட இணைந்தது. நீங்கள் 17வது அதிகாரத்தில் பார்க்கலாம், தானியேலிலே பார்க்கலாம். இந்த 10 நாடுகள் தன்னுடைய அதிகாரத்தை இந்த மிருகத்திற்கு கொடுத்தது என்று போடப்பட்டிருக்கும். அதற்கு கொம்புகள் இருந்தது, அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ உடனடியாக அத்தனை நாடுகளும் இதற்கு ஆதரவு, இதற்கு பணிந்து, இதனுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே தன்னுடைய கரத்தை அதனுடைய கரத்திலே வைத்தது. ஆச்சரியப்பட்டார்கள் பூமியிலெல்லாம். எந்த நாடும் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இவ்வளவு வேகத்தில் இத்தனை நாடுகள் அந்த நாட்டிற்குள், அதுவும் சிறிய நாட்டிற்குள் குவிந்தது என்றால் வேட்டிக்கனை தவிர வேற எந்த நாடும் கிடையாது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அந்த நாட்டுல மிலிட்டரி இருக்கிறது. எவ்வளவு பேர் தெரியுமா? வெறும் 150. நீங்க படத்துல பார்க்கலாம், வெறும் 150 தான். போலீஸ் எவ்வளவு தெரியுமா? அந்த நாட்டுல வெறும் 150 போலீஸ் தான். 150 மிலிட்டரி, 150 போலீஸ். எதற்கு தெரியுமா? அந்த ஒரு மனிதரை, போப்பை அல்லது அந்த மிருகத்தை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக, மற்ற அந்த நாள் முழுவதையும் பாதுகாப்பதற்கு அந்த ட்ரீட்டில ஒரு வார்த்தை என்னன்னா, இத்தாலி தேசத்தினுடைய ராணுவம் தான் இந்த வேட்டிக்கனுக்கும் ராணுவம் பாதுகாப்பு. வேற ஏதாவது இருக்குதா? இலங்கைக்கு பாதுகாப்பு இந்தியா அப்படின்னு நம்ம எங்கேயா கேட்டிருக்கோமா? நேபாளுக்கு பாதுகாப்பு பாகிஸ்தான் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கிறோமா? இல்ல. ஆனா வேட்டிக்கனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமை இத்தாலிக்கு இருக்கிறது. கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால ஒரு 150 மிலிட்டரி, 150 போலீஸ். யாருக்கு அப்படின்னு சொன்னா, இவரை காப்பாற்றுவதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9, 10, 11, 12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படியாக அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நேரம் பொன்னான நேரம். நாம் எந்த மிருகத்தையும் ஆச்சரியத்தோட பார்த்து பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இயேசுவையை பார்த்து அவர் நமக்கு அழகான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்பதாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஓய்வு நாளாக இருந்தாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்திற்குள் நம்மை வழி நடத்தும் போதும் சரிதான், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய நேரத்தை ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாஞ்சையை ஒப்பு கொடுத்து அவருக்குள் வாழ்வோமானால் எப்பேற்பட்ட காரியமாக வஞ்சகமாக இருந்தாலும் அது நம்மை அணுகாதபடி தேவன் காப்பார் என்பது உண்மையிலும் உண்மை. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி விசுவாச தோக்கிறோர் முடிக்கிறோருமாகி இயேசுவையை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.